வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 460.6 பக்கமாக நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இந்த 262 அப்படின்ற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த 262 உடச்சி மேலே க்ளோசிங் கொடுத்தாலோ, இந்த 262 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாலோ காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நேற்று என்ன நடந்துன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு தடவை 262 போய் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. மறுபடியும் 262 மேலே போய் ஓரளவு கன்சால்டேட் ஆகி மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கு. ஆனால் போக முடியாத காரணத்தினால் திருப்பி கீழே விழுந்திருக்கு. திருப்பி 262 ட்ரை பண்ணியிருக்கு, போக முடியல. அதுக்கப்புறமா பாருங்கள், எத்தனை தடவை 262 தொடர்ந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் முழுசாக முடியாத காரணத்தினால மறுபடியும் கீழே வந்து 259.60 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு தடவை போய் 262 பிரேக் பண்ணி முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடையலை. கடைசியாக பாருங்கள், முயற்சி வெற்றி அடையாமல் 262 மேலே போக முடியாமல் ப்ரைஸ் கீழே வந்து 258.60 அப்படின்ற ஜோனில் ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த முழுசான ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ரெண்டு பாதியாக பிரித்தோன்னா, இது வரைக்கும் பாருங்கள், முதல் பாதி முக்கால்வாசி 262 மேலே போகிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்பட்டது. ஆனால் போக முடியாமல் ரெண்டாவது பாதியில் கீழே விழுந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முந்தா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகியிருக்கு. ஓரளவு சின்னதாக, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 262 262.50 அவ்வளவுதான். புதுசாக லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஆனாலும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன 0.5 டிஃப்ரென்ஸ் தான். பெரிய வித்தியாசம் எங்கே நம்ம பார்த்துட்டோம்னா ப்ரைஸ் க்ளோசிங். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கை விடையும் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நமக்கு ட்விஸ்ட்டு கொடுத்த ஒரு விஷயம். ஏன்னா இதே இது ப்ரைஸ் க்ளோசிங் 262 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா கதையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் லோயர் க்ளோசிங் கொடுத்தனால நம்ம கொஞ்சம் தெளிவாக யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துல இல்லை அதுக்கு கீழேயும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. ருப்பி டாலர் ஃபேக்டர் நம்ம உள்ளே எடுத்துக்கிறது இல்லை ஓப்பனிங்கை கணிக்கிறப்ப. ஏன்னா இது வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுனால அதை நம்மளால் எடுத்துக்க முடியறதில்ல. அந்த அடிப்படையில் லோயர் க்ளோசிங், லோயர் ஓப்பனிங் இந்த மாதிரி சம்பவம் இருக்கிறது பையர்ஸுக்கு நெகட்டிவான நியூஸ். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே நாள் ப்ரைஸ் க்ளோசிங் கீழே வந்ததுனால ட்ரெண்டும் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கவும் முடியாது. ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் எதுவும் வரல. இன்னும் காப்பர் மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த வாரம் நம்மளோட வீக்லி டார்கெட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், ப்ராஃபிட்டும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம படிப்படியாக தான் நம்ம முயற்சி எடுக்கணும். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் 456 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 456 அப்படின்ற சப்போர்ட் வந்து இந்த சப்போர்ட்டில் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம 452 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 452 வரைக்குமே காப்பர் பையிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்க காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி 456 மற்றும் 52 வரைக்கும் நம்ம பை பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் க்ளோசிங் மறுபடியும் எங்கே வருதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்து அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், ஒரே நாள் ப்ரைஸ் க்ளோசிங் கீழே வந்ததுனால நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் கவனமாக வச்சுருக்க வேண்டிய ஜோன் 262. இந்த 262 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்றதுல நமக்கு சந்தேகமும் இல்லை. லோயர் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட் 256லேருந்து 52 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுறதுன்றது ஒரு 4 பாயிண்ட் ஆவரேஜ் தான். அது நமக்கு ஈஸியாக எல்லாராலையும் முடிகிற விஷயந்தான். 452 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. 452 கீழே ஏதாவது க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் காப்பர் ரிவர்சல் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறது தான் ஓரளவு சாதகமாக இருக்கும்.
அப்படின்றதுனால இது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.